வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்னைக்கு டே 2 பார்க்க போகிறோம். நம்ம இந்த சேலஞ்ச் கிளாஸ் 10 டேஸ் சேலஞ்ச் கிளாஸில் டே 2 வந்தாச்சு. நம்ம என்ன மெத்தடில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் மெத்தடில் நம்ம பார்த்துட்ருக்கோம். நேற்று நம்ம பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸை பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸை எப்படி நம்ம போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். இன்றைக்கி டே 2ல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சாக மாற்ற போகிறோம். நம்ம நேற்று பார்த்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக மட்டும் மேல் லைனில் மட்டும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டபுள் பட்டன் ஹோல் மேலேயும் கீழேயும் கண்டினியூஸாக வர மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பார்க்க போகிறோம். நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதே நீடிலும் அதே சில்க் த்ரெட் மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. நான் அதே மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா, சில்க் த்ரெட்டை வந்து ரெண்டு எஜ்ஜையும் நாட் போட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நாட் போட்டு எடுத்துகிட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன் போட்டு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு 3 லைன்ஸ்லேயும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கற்றுக்கிட்ட பிறகு லைன்ஸ் போடணுன்ற அவசியம் வேண்டாம். நீங்கள் லைன்ஸ் இல்லாமையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், 3 லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், நான் 3 லைன்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, ஒரே ஈவனாக நான் 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போது இந்த ஸ்டிச்சஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா பட்டன் ஹோலில் இந்த 2 லைனில் மட்டும்தான் நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு சென்டர் லைனில் இருந்து ஃபஸ்ட்டு செயினை எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம மேலே ஹப்பில் கொண்டு போயிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஹப்பில் இருந்து ஸ்டிச்சஸை எடுத்துட்டு இப்படி தானே நம்ம கொண்டு வந்திருந்தோம். இங்கே லாக்கு விழுந்துட்ட பிறகு என்ன பண்ணியிருந்தோம், இந்த கீழே இருக்க ஸ்டிச்சை கீழே கொண்டு போய் இப்படி தானே ஸ்டிச் போட்டிருந்தோம். இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் கீழே வந்து அங்கே ஸ்டிச் போட வேண்டாம். அடுத்து அகெயின் என்ன பண்ணணும், 3rd லைன்லேருந்து ஸ்டிச்சஸை எடுக்கணும். புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் மேல் நோக்கி இந்த ஸ்டிச்சை கொண்டு போனீங்க அப்படின்னா இப்போ சென்டரில் என்ன ஆகிடும், லாக் ஆகிடும். தெரியுதுங்களா? இங்கே லாக் ஆகிட்ட பிறகு இந்த இடத்துல கரெக்டாக பக்கத்துலேயே என்ன பண்ணுங்கள், ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டு ஸ்டிச்சை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், மேலேயும் கீழேயும் போடுற மாதிரி ஸ்டிச்சஸை எடுத்துக்கணும். மறுபடியும் அகெயின் அடுத்த ஸ்டெப்பு. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நம்ம மேல் லைனை மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து கீழ் லைனையும் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், கீழேயும் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் கீழ் 3rd லைனில் இருக்கிறத நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம், மேலே நோக்கி இங்கே எடுக்கிறோம். எடுக்கும் போது என்ன ஆகிடும், அந்த இடத்துல சென்டரில் லாக் ஆகிடும். லாக் ஆகிட்ட பிறகு பக்கத்தில் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டிச்சஸை போட்டுட்டு அந்த ஸ்டிச்சஸ் என்ன பண்ணுங்க, அடுத்த இதுக்கு கண்டினியூ பண்ணுங்க. இங்கே பாருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி நம்மளுக்கு என்ன சைஸில் ஈவனாக வேணுமோ அந்த சைஸஸ்க்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நீங்களே பாயிண்ட் அவுட் கூட வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அடுத்த ஸ்டிச்சஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி கூட ஈஸியாக நீங்கள் அடுத்தடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பட்டன் ஹோல் ஸ்டிச்சை கற்றுக்கிட்டாலே நம்மளுக்கு மோஸ்ட்லி அதை கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து போட போகிறோன்றதுனால ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு எண்ணாட்டு வந்து இந்த சென்டரில் தான் போடணும். இங்கேயும் போடக்கூடாது, கீழேயும் போடக்கூடாது. எண்ணாட்டு இந்த சென்டரில் தான் என்ன பண்ணணும், நீங்கள் எண்ணாட்டை ஃபினிஷ் பண்ணிக்கணும்.
அவ்வளோதான். இந்த சென்டரில் எண்ட் நாட் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி அந்த எண்ட் நாட்டை எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டு இது வந்து நம்பர் 1 2 3 ஓகேவா. இப்போது இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2லேருந்து எடுக்கிறோம், அடுத்து ஃபஸ்ட்டுக்கு போகிறோம், அடுத்து 3க்கு வரோம், மறுபடியும் என்ன பண்ணுறோம், மறுபடியும் 2ல் கொண்டு போயிட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இவ்வளோதான். இந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஸ்டிச்சஸை போட போகிறீங்க. இப்போது நம்ம மேலே வந்து லைனில் போட்டு பார்த்தோம் இல்லையா, இப்போ நான் அந்த ஸ்டிச்சஸை உங்களுக்கு நான் கீழே லைன் இல்லாமல் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சைஸஸ் வந்து நீங்கள் என்ன வேணால் எடுக்கலாம். நீங்கள் சின்ன சைஸோ பெரிய சைஸோ என்ன வேணால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஒரு இமேஜை எடுத்து போடுறதுக்கு பழகிக்கோங்க எல்லாருமே. ஸ்டிச்சஸை மட்டுமே கற்றுக்கிட்டா போதாது. ஒரு சின்ன சின்ன இமேஜை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அந்த ட்ராப் பண்ண இமேஜில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அதை கற்றுக்கிற ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதிலே கூட போட்டு பழகிக்கலாம். இந்த மாதிரி போட்டு பழகும் போது தான் உங்களுக்கு தெரியும் அந்த கேர்வு இதெல்லாமே எப்படி ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியுது, போட முடியுது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து போட்டு பார்க்க முடியும். அப்பயும் கொஞ்சம் நிறைய டவுட்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. அந்த கேர்வெல்லாம் பெண்ட் பண்ணும் போது நிறைய டவுட்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா. இப்போ நம்ம இதை பார்த்தது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடை கற்றுக்கிட்டவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு மெத்தடை பார்க்காதவங்க போயிட்டு அந்த ஸ்டிச்சஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சஸை வந்து பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டே 3 கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, பாய்.